ஹாய் ஹைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்ஸியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ 40 இயர்ஸ் ஓல்டாகிருது. அவங்க கல்யாணமே பண்ணிக்கலை. ஏன்னா அவங்க 20 வயசாக இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. பட் அவங்க சிஸ்டருக்கு அப்போ 5 வயசு பொண்ணு தான். ஸோ அவளை படிக்க வச்சு நல்லபடியாக காப்பாற்றணுன்றதுக்காகவே அவங்க கல்யாணம் பண்ணிக்கலை. இப்போ யங் கம்பெனியில் தான் அவங்க வந்து ஒரு ட்ரெயினராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகும்போது அங்கே கீழே போட்டுட்டு இதை பற்றிலாம் யோசிக்கும் போது அவங்க சிஸ்டர் ஹாப்பி ஆகிட்டாங்க. சென்சியை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்ற விஷயத்த சொல்கிறா. மேரேஜுமே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பியாக இருது. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவள் என்ன கேட்டாலுமே வந்துட்டு அங்கே வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கா. அந்த லெவலுக்கு அங்கே சிஸ்டர் அவள் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கா. பொருள் எல்லாமே இப்போ கீழே போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்மளோட ஹீரோ யாங் அங்கே வர்றான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஆசையாக இருது. லவ் வேறு வருது. ஏன்னா அவனுமே சின்ன பையன் கிடையாது. அவனுக்குமே 40 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. இப்படி ஒரு சாதாரண ஒர்க்கர்கிட்ட கூட பேசுகிறாரு, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ நான் வந்துட்டு ஒருவேளை நல்லா எங்கே இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற சைட்டே யோசிச்சுட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்து போனால் அங்கே ஒரு வயசானவங்க இருக்காங்க. என்னம்மா உனக்கு என்ன யாரையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் என் சிஸ்டருக்கு இன்றைக்கி கல்யாணம், ரொம்பவே அவள் சந்தோஷமாக இருக்கா. இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற செட்டு கொடுத்துட்டு போனால் அந்த பாட்டிக்கு வருங்காலத்தில் நடக்கூடிய எல்லாமே தெரியுது. சிஸ்டர் வாழ்க்கையும் முடிய போகுது, அவளுக்கு எங்கே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிளம்பி அங்கே போனால் அப்போ அங்கே மேனேஜர் என்ன ஒர்க்கை முடிக்காமல் போகிறேன்னு சொன்னதுமே இல்லை சார், எனக்கு பதிலாக பேங்க்மா முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் உன்னோட வேலையை நீ தான் முடிக்கணும், இல்லை நீ நாளைக்கு வந்துட்டு வேலைக்கே வர வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அதுக்கப்புறமே அங்கே டோர் எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணிட்டேக்கா. பார்த்தா மேலேருந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸோட ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஹீரோயின் வேகமாக ஓடி போய் பார்த்தா அது அவங்களோட சிஸ்டர் தான். அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு எந்திரி, ஏன் இப்படி பண்ணுற, அக்காவை பதற விடாதன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போனால் சாரி மேடம் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அவளால் தாங்கவே முடியல. அவங்க வேகமாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சென்சிக்கு தான். இப்போ வந்து நீ என்ன சொல்லி என் சிஸ்டரை ஏமாத்தின, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாடா, ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னால் எவளுக்கு போய் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோன்னு அவன் சொல்கிறான். பார்த்தா அந்த யாங்கோட சிஸ்டர் லூசி மேலே அவனுக்கு லவ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவன் ஏமாற்றிருக்கான். அந்த அவமானம் தாங்க முடியாமல் கன்சீவாக வேறு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். இப்போ ஹீரோயின் கோவம் ஆகிட்டாங்க, சண்டைக்கு வர்றா. நீ ஏன்டா அப்படி துரோகம் பண்ண என் சிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு சவனை பார்த்தா போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருக்கு நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது அப்போ அந்த லூசி நீயா வந்து ஏதாச்சும் கற்பனை கண்டுட்ருக்காத, என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் போது எப்படி வந்துட்டு உன் தங்கச்சியை போய் அவர் லவ் பண்ணுவார், உன் தங்கச்சி ஏமேட்ட போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்தாலோன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நல்லது மட்டும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர கோவப்படுறாங்க. அவங்க சிஸ்டர் கூட சேர்ந்து அவள் பேசிக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இவனை பார்த்தா காரி துப்பிட்டு உங்கள் மூஞ்சுகளுக்கெல்லாம் இது ஒரு கேடான்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயினால் மனசே தாங்க முடியல. இதுக்கப்புறமே நான் ஏன் உயிரோடு இருக்கணும், என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, என்னோட ஆசை ஒரே தங்கச்சியுமே சேர்த்து போயிட்டான், நான் பேசாமல் உங்ககிட்டே வரேன்னு சொல்லிட்டு அவள் மேலேருந்து அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கீழே குதிச்சிடுறான். ஸோ பிளட்டாக வந்து சாகிற நிலமையில் இருக்கும்போது அந்த பாட்டி வந்து சில அங்கே தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. இதை குடித்த பிறகு கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி நடக்கும், நீ இப்போ 20 வயசு பொண்ணா மாறுவ, உன் இளமையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவோட கார் வந்து நின்னதுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டா அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சார் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போலன்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி போய் 2 பேருமே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் தான் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கா. ஸோ இவங்களோட ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோமே ஆஃபீஸில் இருக்க பொண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு சின்ன வயசில் அங்கே ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க அதே மாதிரியே ஃபேஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே அந்த பாட்டி அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு விதி யாரை விட்டுச்சு அதோட வேலையன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சதுமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவள் பார்க்க வந்து 20 இயர்ஸ் கேர்ள் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுறா. எப்படி எனக்கு 20 வருஷம் திரும்ப பின்னாடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே புரிஞ்சுக்குச்சு அந்த யாங்கோட பிரதர் இவன் தான், இவனை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவளை பழி வாங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ஐடியில் பார்த்தா அதில் ஏதோ ஒரு ஓல்டான ரேடியோட தான் இருக்குது, பட் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்களா என்ன, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதுமே பட் அவங்க ஆல்ரெடி வந்து டாக்டர், அவங்க கீழே விழுந்தவாசி சுயநினைவு இருக்கிறது கூட சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்றத அவள் சொல்கிறான்.
அவன் சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லாகிற வரைக்கும் நீங்கள் பேசாமல் என்னோட வீட்டிலே இருக்கலான்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். இங்கே சும்மா நீங்கள் இருக்க வேணாம், உங்களுக்கு மெய்டு ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுமே ஓகே சொல்லிட்டாங்க போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ இவளை பார்க்குறதுக்கா அப்படியே தோணுதேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பட் உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் பேரை சொன்னால் கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கு தான் தெரியலேன்னு சொன்னால் பேர் வந்து லிட்ஸி அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே அவள் வந்துட்டு அந்த லின்சி தான் எனக்கு கிடைக்கல, இவள் கொஞ்சம் பார்க்க அப்படியே இருக்கா, ஸோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவனே வந்து எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கா. ஏன்னா அவளை பார்த்து அவன் மயங்கணும் அப்படின்னா தான் வந்து அவளை பழி வாங்கணுன்றதுக்காக. அப்போ அவங்க சிஸ்டர் பிரதர் எனக்கு இவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல, இந்த மெய்டை நீங்கள் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுங்க அப்படின்றத சொன்னால் அங்கே அவன் அப்படிலாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடில் இந்த சீயை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க, இன்னைக்கு பேசாமல் நான் சொல்கிறது கேட்டு என்னோட ரூம்க்கு நீ வா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வரதை பார்த்துட்டு வேகமாக போனதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது இவட்ட ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. பிறகு பார்த்தா ஹீரோயினோட கையில் அட்ரஸை கொடுத்து நீ இன்னைக்கு நைட் அந்த ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு போகிறான். ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்துட்டு இன்னைக்கு வா நான் உனக்கு சொந்தமாவேன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வந்ததுமே ஹக் பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்க பேபின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அவள் கொண்டு வந்து போட்டு பயங்கரமாக அடித்ததுமே நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கப்பா, அவள் தான் என்னமோ பண்ணுறா என்னன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டு ட்ரிங்க் எல்லாமே வாயில் அங்கே ஊற்றி விட்றாங்க. ஸோ அவளுக்கு அங்கே போதை ஏறிடுது. ஸோ சர்வன்ட்டை விட்டு இவளை நீ இன்னைக்கு ரேப் பண்ணணும், அது மூலமாக இவன் உனக்கு சொந்தமாயிருவான்னு சொன்னதுமே ஹீரோயின் எஸ்கேப் ஆகுறதுக்காக தலையில் அடித்து அவனை மயக்கமாக்கிட்டு வேகமாக எஸ்கேப் ஆனா. இங்கே நம்ம ஹீரோட்ட இருந்து கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக ட்ரிங்க்ல ட்ரக்கை கலந்து அவனை அங்கே அஃபியூஸ் பண்ண பார்த்துருக்காங்க. அவனுமே உள்ளே வந்ததுமே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சா நம்ம ஹீரோ எனக்கு ட்ரக்கு கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் அவளும் சேமாக சொன்னதுமே ரெண்டு பேருக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கியா, நான் கண்டிப்பாக உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொன்னதுமே அவளுமே இதை தானே ஆசைப்பட்டா. ஸோ வந்துட்டு அவன் நினச்ச மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே கீரை இறங்கி வந்தா. அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்தா என்னப்பா உன் மானம் கப்பலேறி போயிடுச்சான்னு சொன்னதும் இல்லை என் கூட இருந்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே போய் இருன்னு சொல்லிட்டு இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்துடுறான். யாருக்கு தைரியம் இருக்குது அவன் மேலே கையை வைக்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கிட்ட அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இவ தான் சொந்தம், நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு பிரதர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ மாதிரி ஒரு பூவரை போய் நீ மேரேஜ் பண்ணுவியா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவள் என்னோட வருங்கால பொண்டாட்டி, வார்த்தைகளை பார்த்து மரியாதையை பேசுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துமே இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் அவளை பற்றி ஏதாச்சும் ஏற்றிக்க முடியுமா யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உடம்புல கை இருக்காதுன்னு சொல்கிறான். ரொம்ப ஹாப்பியாக அவளோட அந்த 20 வயசை என்ஜாய் பண்ணிட்டேக்கா, அவனை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டேக்கா, உனக்கு ஓகே தானே என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்றத செட்டு கேட்டா கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. ட்ரெஸ் எல்லாமே வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான். ட்ரெஸ் என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கோமே, இதுக்கு எனக்கு வேணாம்ப்பான்னு சொன்னதுமே காசை பற்றி ஏன் நீ கவலைப்படுற, நான் இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவளுக்காக சூப்பராக ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தா. அங்கே அவங்க சிஸ்டர் கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் என்னமோ எனக்கு நடக்க போகுது, பட் ஆனால் இவளுக்கு எதுக்காக நீ இப்படி வாங்கி வளைச்சு கொடுத்துட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு சண்டை போடுறா. உன்னை நாளைக்கு பார்ட்டியில் வச்சு நான் எப்படி உன்னை அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற செட்டு கோவப்படும் போதே ஹீரோயின் நாளைக்கு இருக்கடி மகளே உனக்குன்னு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, பையனுமே பெரிய பணக்கார வீட்டு பையன் போலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பார்த்தாங்க ஃபேக்காக நடிக்கிறதுக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவன். நம்ம ஹீரோயின் ஏன்டா ஃப்ராடு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அவனோட ஒரிஜினல் அம்மா அவங்க வர வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே யார்ப்பா இந்த பைத்தியக்கார லேடி வெளியே அனுப்புங்கன்னு சொன்னா இவங்க ரொம்ப பயந்து போயிடுறான். டே மகனே நீ கல்யாணம் பண்ண போற, அம்மாட்ட சொல்லாம இருக்க அப்படின்ற சைட்டு பக்கத்துல வந்தா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீ யார் அப்படின்ற செட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் என்னப்பா இவங்களோட பிள்ளையா இவன் அப்படின்றத சொன்னதும் இந்த லேடியை வெளியே பிடிச்சி தள்ளுங்கன்னு சொன்னால் அவங்க கோவமாயிட்டு ஐயோ கடவுளே இங்கே பாருங்க என் மகன் கல்யாணம் பண்ணுறான் ஆனால் என்னவே துரத்தி விட்றான்னு சொன்னதும் உண்மையிலே சென்சியோட புள்ளதான்ப்பா இவங்க அப்படின்றத சொன்னதுமே கோவமாயிட்டு அப்போ இதெல்லாம் ஓ வேலையாடேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா. ஹீரோ வந்து நீ வந்துட்டு என்ன தைரியத்தில் நீ என்னோட வருங்கால பொண்டாட்டி மேலே கை வைக்கிற, நான் ஃபஸ்ட்டு உனக்கு என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானாடா, நீயா டிசைட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவன் ஷாக்காய் போயிடுறான். உண்மையை சொல்லி இது யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டா இதான் என்னோட அம்மான்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருப்பா என்னமோ பெரிய பணக்காரே மல்டி மில்லியனர்னு பேசி
பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவையும் அவனையும் பாரு எப்பேற்பட்ட பூவருக்கு போய் பொண்டாட்டியாக ரெடியாக இருக்கா அப்படின்ற செட்டு பேசலாம். கோவமாயிட்டு அவங்க 2 பேத்தையுமே அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. வெளியே பார்த்தா இவங்க அம்மா அங்கே பயங்கர போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய வந்துட்டு அவள் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு நீதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பார்த்துட்டு இருக்கா வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் அவங்க சிஸ்டரோட சமாதிக்கு போய் நான் நினச்ச மாதிரியே உன்னை வந்துட்டு அசிங்கப்படுத்தி கொலை பண்ணவங்களை பழி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டேக்கா. பிறகு அங்கே வீட்டில் பார்த்தா அவள் பயங்கரமாக கத்தி அழுதுட்டு பிரதர் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு வம்புழுத்தான். தலையெல்லாம் வலிக்குது தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிட்டு பட் ஹீரோயின் வந்து கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. நான் கொடுத்த இந்த ஒரு அடியே தாங்க முடியல, உங்கள் அண்ணன் கோவமாயிட்டு அடித்தா உன் நிலைமை என்ன ஆகும், தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோ நீ வந்து ஏதாச்சும் வந்துட்டு என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கியா, ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டா. ஹீரோ ஏன் நான் எப்படி 20 வயசு சின்ன பொண்ணானே அதெல்லாம் போய் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. நீ நம்ம ஹீரோ கேட்குறான் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லு, என் சிஸ்டரை நீ இப்போ போட்டு அடித்த பார்த்தியா, அதில் கண்டிப்பாக வந்துட்டு அவளை திருத்துறதுக்காக மட்டும் எனக்கு தெரியல, அவன் மேலே ஏதோ உனக்கு வன்மை இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுப்பா, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்றத சொல்கிறா. இப்பயுமே வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்களுக்கு ஓகேனா எனக்கு இது ஓகே தான் சொல்லும்போது அவள் எமோஷன் ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்குமே இது ரொம்பவே புதுசாக இருக்குது. அவங்களோட லைஃப் இப்போ எப்படியே வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பட் அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு தான் ஏண்டா நான் இங்கே கல்யாணம் நடக்காமல் கவலையில் இருந்தால் நீ அவங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு பயங்கரமான கவலையாகி போயிடுது. அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நாளைக்கு நான் பார்ட்டியில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், நீ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டி அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எல்லா முன்னாடியுமே கூட்டிகிட்டு போய் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அவங்க அங்கிள் இவ பூவர் வீட்டு பொண்ணு, இவளை எப்படி நம்ம வந்துட்டு ஏற்றுக்க முடியும், நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வர்றதுக்கு ஒரு தகுதி வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டா. அங்கே அவங்க சிஸ்டர்கிட்ட என்னப்பா உங்கள் சிஸ்டர் இன்லா பூவராமே பட் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, உங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற சேர்த்து கேட்குறாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு கிண்டல் வேறு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் இங்கே பேசணும்னு அவசியமே கிடையாது, உங்கள்கிட்ட நான் வந்து எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளை கேட்டுட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ இனிமே நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக பேசணும்னு அவசியம் கிடையாது, என்ன பூவர் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த குடும்பத்தில் தப்பான முறையில் பிறந்தவர் தானே, உங்களுக்கு என்ன இந்த குடும்பத்தில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு இங்கே படு அவமானமாக போயிடுது. பிறகு இங்கே ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊற்றி விட்டு உனக்கு இந்த குடும்பத்தோட மரபுகளாக வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணா. அவன் மேலேயுமே பதிலுக்கு தூக்கி ஊற்றி விட்டு உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு என்ன எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே போட்டு பொழந்து கட்டி விட்றா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் என்ன சார் மேடமை போய் பார்க்கலான்னு சொன்னதுமே எதுக்காக பார்க்கணும், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான்னு அவன் சொல்கிறான். இங்கே வாங்கம்மா பார்த்தா விழுந்து விழுந்து வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணும்போது அவங்க எக்ஸ்ட்ராவுமே அவளுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் நிறையவே வேலை பார்த்துருக்கீங்க, இன்னும் இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொன்னால் இதை நான் பாசமாக கொடுக்குறேன், இதை நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணா ஒன்று மாதிரியே தான் அவளுமே தங்கமானவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நினச்சி அவங்க ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. அவள் தங்கச்சி வாழ்க்கை இல்லாமல் போகவுமே அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியலமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு இன்னைக்கு நம்ம சாரை ஆக்சிடென்ட் பண்ண போகிறதா அங்கே ஆளுங்க பேசிக்கிட்ட மாதிரி தோணுச்சுமான்னு சொன்னதுமே ஹீரோயின் விழுந்தடிச்சு வேமா அங்கே ஓடி போகிறா. அங்கே அதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண அவங்க அங்கிள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பட் ஹீரோயின் அங்கே காப்பாற்றிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே அவன் மேலே லவ் அதிகமாகிடுச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரும்போது அப்பாங்க அவங்க அங்கிளை பார்த்து நீங்கள் தானே நீங்கள் என்ன நேற்று கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அதெல்லாம் பொய்ன்னு அவர் சொன்னதுமே அங்கே டிரைவரை கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அவருக்கு பயமாயிருது. பார்த்தா அங்கே தாத்தாவை கூப்பிட்டுட்டு அந்த ஹீரோயினோட சிஸ்டரும் சென்சியுமே அங்கே வந்துருக்காங்க. நான் இவங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே அங்கே தாத்தா இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நீ வந்துட்டு நம்ம குடும்பமானத்தை வாங்கலான்னு பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு 100 மில்லியன் காசு மட்டும் கொடுங்க, நான் பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு ஒன்றும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையெல்லாம் இல்லை, எனக்கு காசு கிடைச்சா ஓகே தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக் ஆகிருது. என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்காளேன்னு. ஹீரோ நீ போய் தானே சொல்கிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட காசு இருக்குன்ற வாசம் அவன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. அங்கே ஒரு டீல் சைன் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அங்கே போய் ட்ரிங்க் எல்லாமே அவங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அப்போ
ஹீரோ வந்து நீ வந்துட்டு ஒர்க் வேணும்னா நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, என் கூடவே சேர்ந்து நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் காசுக்காக தான் உங்கள் கூட சேர்ந்து இருந்தேன், அந்த காசு எனக்கு கிடைச்சிருச்சு போதும், உங்கள் மேலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. ஸோ அவங்க தொடர்ந்து என்னத்தையும் எழுத ட்ரை பண்ணுறான். பட் முடியாமல் அங்கே அசிஸ்டன்ட் குப்பையை பிறக்கி போகிறதே வேலையாக இருக்கும்போது அங்கே வாங்கம்மாவை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் எதையும் பண்ணாமல் இருக்கீங்க, வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னால், சார் சம்பளம் கொடுத்து 3 மாதம் ஆகிப்போச்சு, நாங்கள் அதை வந்து வேலையெல்லாம் யாருமே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் இருக்கிற தலைவலி பார்த்தாதா இது என்ன புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பொறுப்பு எல்லாத்தையும் சென்சிட்டிவ் தான் அங்கே ஒப்படைச்சிருந்துருக்காங்க. அங்கே தாத்தா கூப்பிட்டு டேய் 3 மாதமாக சம்பளம் கொடுக்காம என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவனால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியலை. அப்போங்க நம்ம ஹீரோயை நாங்கள் மீட் பண்ண வந்ததுமே அதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. நீங்கள் கொடுத்த 100 மில்லியனை வாங்கிட்டு போய் நான் புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இவன் கோவம் ஆயிட்டு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு போட்டு அடிச்சு அங்கே துரத்தி விட்டான். நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே நான் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு உன்னை விட்டுட்டு போனேன், என் மேலே உனக்கு என்ன கோவம் இல்லையான்னு சொன்னதுமே ஏதாச்சும் ரீசன் இல்லாமல் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டே அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஹீரோவோட சிஸ்டர் உண்மையை சொல்லு, அங்கே 3 மாதம் சம்பள காசை நீ என்னடா பண்ணேன்னு சொன்னால் உனக்கு நெக்லஸ் கேட்டேன்னு அதை வாங்குறதுக்கு அதை ஃபுல்லாகவே செலவு பண்ணிட்டே அப்படின்றத சொல்கிறான். ஸோ இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான், அவளால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே அவளை கிட்னாப் பண்ணி வச்சு அவளை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனை பார்த்தா ஹீரோயின்ட்ட நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, நீ பேசாமல் வந்துட்டு என்னோட மிஸ்ட்ரஸ் ஆயிரு, கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக வச்சுக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுறேன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படியா அப்படின்றத சொல்கிறான். நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக கெமிக்கல்லாம் கொட்டி விட்டு கதவை போய் லாக் பண்ணி வச்சா உள்ளவே கலந்து சாவுடான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுட்டு வேமா அவங்க கிளம்பி வந்தா இவன் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவனை காப்பாற்றிடுறாங்க. இவளுங்க வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் கரெக்டாக அப்பாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அடிச்சு போட்டுட்டு அங்கே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அப்போ கூட அவள் பயத்திலே வந்துட்டு அங்கே புலம்பி தள்ளிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க அவங்க சிஸ்டரை நினச்சி அவள் பதுமே நீ உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்ன வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற சேட்டை அவள் கேட்டா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் தூக்கத்தில் ஏதாச்சும் புலம்பி இருப்பேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு சமாளித்ததும் நீ உண்மைதான் சொல்கிறியா, என்கிட்ட ஏதாச்சும் நீ சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் இது இல்லைன்னு சொல்லிடுறான். ஏன் சரி ஓகே நான் உண்மையை சொல்கிறேன், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட சிஸ்டரை வந்து இந்த சென்சி லவ் பண்ணி ஏமாற்றிருக்கான்ப்பா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில் இருந்திருக்கும் போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா, பட் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்கா, அதுக்கு காரணமே உன் சிஸ்டர் தான், அவள் கூட சேர்ந்து லவ் வந்த பிறகு தான் நடந்திருக்கு, உன் சிஸ்டருக்குமே இதெல்லாம் தெரியும்னு சொன்னதுமே அவள் கண்டிப்பாக அந்த லெவலுக்கு போக மாட்டான்னு சொல்கிறான். பட் அங்கே கன்ஃபார்ம் ஆனதுமே சிஸ்டர் அங்கே பனிஷ் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு பாத்ரூம் இல்லாமல் கழுவ வச்சான். இவன் கையுமே அடித்து உடச்சி அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுருக்கான். அப்போ அங்கே அவள் வந்து பயந்து போயிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் என் நிலமையே மோசமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது ஓங்கி ஏற்றி அவள் தள்ளி விட்றா. என் மூஞ்சிலே முழிக்காதரான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அடி பாவி என் பிள்ளைவாடி அடிக்கிற, என் பிள்ளைக்கு வந்துட்டு இந்த நிலைமைக்கு காரணமே நீ தாண்டின்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அங்கே டார்ச்சர் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அடித்து நீ என் பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணாமல் விட்டேன்னு வச்சுக்கோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஓன் பிள்ளை நடக்க முடியாமல் கிடக்கான், அவனை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ அங்கே அவன் ஒழுங்காக இருந்துக்கோ பார்த்துக்கோ, நீ என் கூட சேர்ந்து ஒன்றா இருந்த வீடியோ எல்லாத்தையும் வெளியிட்டேன்னு வச்சுக்கோ உன் மானம் கப்பலேறி போயிடும், குடும்பத்தோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்டின்னு சொல்லிட்டு மிரட்டான். அசிஸ்டண்ட்டை விட்டு அங்கே வந்து தெளிவாக விசாரிக்க சொன்னால் நடந்தா அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான் சார், உங்கள் சிஸ்டர் கூட லவ் வந்த பிறகு தான் அந்த பொண்ணை ஏமாற்றி இருந்திருக்கான், உங்கள் சிஸ்டரை காசுக்காக தான் மேரேஜ் பண்ண வந்திருக்கான், பட் அவங்களுக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி இறந்து போன பிறகு அங்கே லின்சி வந்துட்டு எங்கே போனாங்கன்னு இப்போ வரைக்குமே தெரியல சார், அவங்கள ஆளவே காணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்பங்க இங்கே பாருங்க உங்களுக்காக யார் காத்துட்டு இருக்குதுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா அதை பார்த்துட்டு அங்கே பயங்கர ஹாப்பியாக இருது அவனுக்கு. 2 பேர் சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தால் அவங்க அங்கிள் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க தாத்தாவை கூப்பிட்றாரு. அங்கே வந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து பாருங்கள் கம்பெனியில் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா உங்கள் பேரேன்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போதே பார்த்தா அங்கே நம்ம வாங்மேன் மேலே போய் தெரியாமல் இடித்ததுமே தாத்தாக்கு அவங்கள பார்த்ததுமே பயங்கர லவ் ஆகிடுது. பேபி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போங்க அவங்க அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, நான் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களெல்லாம் என்னோட ஸ்டெப் மதரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே உன்னை யார்டா ஏற்றுக்கிற சொன்னது ஏன் பொண்டாட்டியா
அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் மாமே ஹீரோயின் போகும்போது அவங்க நீ என்னை ஏற்றுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டால் லவ் வந்துட்டு எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்கு நான் எப்போயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரொம்ப மோசமானவனாக இருக்கான்ப்பா உங்களோட பையன் அவனை தூக்கி பேசாமல் வெளியே போகிறது தான் பெட்ரு, இல்லைனா வந்துட்டு உங்கள் பேரனுக்கு கிடைக்க விடாத எல்லாத்தையும் பண்ணிடுவான்னு சொன்னால் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அவங்கள அவமானப்படுத்தி இந்த ஆள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கவும் கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் கிடையாது போடான்னு சொல்லிட்டு ஹீரோ நான் பண்ணணும்னு நினச்சதா இந்த 2 லேடிஸ் சேர்ந்து பண்ணிட்டாங்க, எனக்கு பயங்கர ஹாப்பி அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அதை கேட்டுட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சென்சியை போய் மீட் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டா நீங்கள் பேசாமல் அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், சொத்தெல்லாம் கிடைக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டு அங்கே தாத்தாட்ட எப்படியும் பிரெயின் வாஷ் பண்ணி மேரேஜுக்கு ஒத்துக்க சொன்னால் அவங்க நான் ஒத்துக்க மாட்டேன் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக ஒத்துட்டாகணும் இல்லை குடும்பத்தோட ரெப்புடேஷன் போயிடும்னு சொல்லிட்டு எப்படியோ வம்பு பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவ பண்ண கூத்துக்கு தான் பாரு எப்படி ஆளை போய் மேரேஜ் பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு அங்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. வீட்டில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவங்களை கிட்னாப் பண்ணுறதுக்கு அங்கே வந்தா கடைசியில் நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவங்க அங்கிளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போங்க நீங்கள் பண்ணுற பிளான் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நாங்கள் எல்லாம் பக்கா பிளானோட தான் இருந்தோம்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அங்கே மாட்டிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக இன்னைக்கு கல்யாணம் இவ பண்ணி ஆகணும், இல்லைன்னா இவ செத்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டயத்தில் அவன் பிடிச்சவங்க தள்ளினதில் மேலே போய் இடித்து அங்கே கீழே விழுந்து இவன் செத்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போனால் இவங்க ஸ்டாப் பண்ணி அவங்களவே குத்தி கடைசியில் அவங்க செத்து போயிடுறாங்க. இவ கடைசியில் ஜெயில் தண்டனையாக கிடைக்க வேண்டியதாகிருது. நம்ம ஹீரோயின் உன்னை நான் சாக விட்டுருக்கலாம், ஏன் காப்பாற்றினு நீ நினைக்கிறியா, என்ன நீ செத்து போயிட்டானா ஒரே டைமில் கஷ்டம் போயிடும் பார்த்தியா, அது வாசி சாகுற வரைக்கும் நீ துடிச்சு சாகணும், அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டரோட சமாதிக்கு போயிட்டு உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே பின்னாடி வரதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து போக பார்த்ததுமே நீ இப்போ என்கிட்ட உண்மையை சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயின் நான் எப்படி 20 வயசு சின்ன பொண்ணாக மாறி வந்தேன்னு சொன்னால் எப்படி நம்புவான்னு சொல்லிட்டு அவள் எதுவும் சொல்லலை. நான் அவங்களோட ஃப்ரெண்டு தான்ப்பா, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தங்கச்சியை வளர்த்தாங்க, கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் அவங்களுமே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டாங்க, ஸோ நான் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப எமோஷனாகி போயிடுது. உன் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்பி போகிறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நினச்சா நீ என்னை விட்டு போவ வருவியா, நீ நினச்சாலும் என்னை விட்டு போக முடியாது, இதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். நீ சாகுற வரைக்கும் என்னோட தான் இருந்தாகணும், உனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவள் லைஃபவே அவள் தியாகம் பண்ணா தன்னோட தங்கச்சிக்காக, பட் அவளவே கொலை பண்ணா எப்படி போய் சும்மா விடுவா. ஸோ அதுக்கு கரெக்டான ரிவெஞ்ச் எடுத்துடுறான். ஸோ அவள் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வாசி அந்த கடவுளே அவளுக்கு திரும்ப அந்த லைஃப்பை 20 வயசா பொண்ணா கொடுத்துருக்கு. ஸோ அவள் லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கப்புறம் ஹாப்பியாக அவள் வாழ போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.